58 நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோடு சகோதரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து விசுவாசத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? இணைப்போமன் அழைத்துத்தான் பார்ப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தையின் சாட்சியின் வாழ்க்கையோடு இணைந்த வார்த்தையின் வெளிப்பாடுகளை ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்ததை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். அப்படியாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலும் நிச்சய வெளிச்சத்தின் நேரத்திலும் சங்க வானொலி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள் சிஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். அருமையான பாடல் தேவனிடத்திலே கொண்டு எங்களை இழுத்து கொள்ளும்படியாக இருந்தது. கர்த்தர் மகிமைப்படுவாராக சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். மகிமைப்படுவதா. நன்றி சிஸ்டர். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் மீது நினைவு கூர்ந்தீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை ஜீவனோடு வைத்திருந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம். இதோ உங்களுடைய குமாரனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே, அவருடைய சிந்தின ரத்தத்தினாலே விடுதலையை கொடுத்தீரே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. இந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை ஆண்டவரே சாவாமை உடையவதாய், ஆண்டவரே அழிவில்லாமையாய், ஆண்டவரே ஜீவனுள்ள வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி, உம்முடைய அன்பிற்காக நன்றி. அகலம் ஆழம் உயரம் அறிய முடியாத அந்த அன்புக்கு ஆண்டவரே எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தையில நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை, வெளிச்சம், ஆண்டவரே விடுதலை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே கட்டுக்களை அறுப்பவரே, விடுதலையை தருகிறவரே, ஆண்டவரே இதோ இந்த வார்த்தையினாலே வருகிற விடுதலை, ஆண்டவரே இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, ஆண்டவரே நாங்கள் வார்த்தையாகிய தேவன் என்று பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேவன் வார்த்தையுடையவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையாகிய தேவன் எங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படும்படியாய் நாங்க இந்த வேலையில கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆவியானவருக்காக நன்றி நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்றீரே. ஆண்டவரே இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீங்க யெகோவா ராஃபா அப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்கள் பரிகாரி சுவாமி. ஆண்டவரே எங்கள் வியாதிகளை விலக்குவேன் என்று சொன்னீரப்பா. சகல நோய்களையும் விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் சரீரத்துல ஆண்டவரே வியாதிகள் இருக்க முடியாது என்கிற அந்த சத்தியத்தை திடமாய் நம்பப்படும்படியாய் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வெளிப்பாடை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த வெளிச்சம் பரவட்டும். இது இந்த சரீரத்துல வியாதியோடு இருக்க முடியாது என்கிற அந்த தேவ சத்தியத்தை அவர்கள் கண்டு கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நித்திய வெளிச்சம் பகுதி சங்கமம் வானொலியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவருடைய எத்தனையோ அவருடைய குணநல பண்புகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறவர், நம்முடைய வியாதியை நீக்கி போடுகிறவர் என்பதை நம்ம அதிகமாக நாம் தியானித்து வருகிறோம். அதாவது ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார், நியாயம் செலுத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பரம வைத்தியராய் இருக்கிறார் என்கிறத மாத்திரம் நம்ம எம்பசைஸ் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 103 சொல்லப்பட்டதன் பிரகாரம் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார். களிக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அப்போ நம்மளுக்கு இன்றைக்கு நானும் நீங்களும்
அவருடைய இஸ்ரவேல் புத்திரராய் இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும். நிச்சயமாக அவருடைய சத்தத்தை தேவன் நம்ம கூட பேசுறது இல்ல. தீர்க்கதரிசிகளோடாகத்தான் ஆண்டவர் பேசுறாரு. நம்ம கூட பேச மாட்டாரு. நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போனா அதோட சரி, எங்கேயோ மீட்டிங் நடந்தா நம்ம அங்க போய் இருந்து ஏதோ அவங்க ப்ரே பண்றதை கேட்டுக்குவோம்ங்கிறது மாத்திரம் அல்ல. சில நேரங்கள் அது உண்மைதான், அவர்களுக்கு அந்த அழைப்பு இருக்கிறது, வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த வரத்திலே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது உண்மை. ஆனா நம்ம தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய ஆடுகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக அவருடைய சத்தத்தை கேட்காம இருக்கவே முடியாது. அவர் ஏதாவது ஒரு வழியிலே பேசிக்கொண்டுதான் இருப்பார். அந்த சத்தத்தை நாம் கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெடி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே அந்த ஆண்டுடைய சத்தத்துக்கு ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்டு, இந்த சங்கமம் வானொலி எல்லா இடத்துலயும், எல்லா இணையதளத்தின் ஊடாக எல்லா இடத்துலயும் பரவி பாய்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இந்த சங்கமம் இணையதள வானொலி கூடாக அவர்கள் போய் அந்த இணையதளத்துல அந்த ஐடியை அடிச்சு அதை கேட்கணும்னு சொல்லி போனாதான் அதை கேட்க முடியும். ஆனா சங்கம வானொலி இருக்குது, சங்கமம் வானொலி போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க கேட்கலங்கிறதுக்காண்டி அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கேட்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ப்ராசஸ்க்குள்ள அந்த புரோட்டோகால்குள்ள அவங்க போனாங்கன்னா அந்த ரேடியோ கேட்க முடியும். அதே போலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவன் பேசுவார் என்பது உண்மை. அந்த தேவ சத்தம் நம்ம வாழ்க்கையில வனாந்திரத்தை வயல்வெளி ஆக்குகிற தேவனுடைய சத்தம். அந்த சத்தத்தை நம்ம கேட்கிற பொழுது நிச்சயமாவே வழி இல்லாத இடங்களிலே, ஆலோசனை இல்லாத இடங்களில, நம்மளுக்கு ஆறுதல் இல்லாத இடங்களில கூட தேவனுடைய சத்தம் நம்ம கூட மெல்லிசா சில நேரத்துல பேசுவார். அவர் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து பேசுவார், மேக ஸ்தம்பமாய் இருந்து வழி நடத்துவார். அவர் என்ன வேயை சூஸ் பண்றாருங்கிறது அது அவருடைய கரத்துல இருக்கு. ஆனா நம்ம நம்புவது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் என்ன வழி நடத்துவார். என் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது, என் சரீரத்துல இருக்கிற நோய்களுக்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய அந்த குமாரனுடைய ரத்தத்தினால எனக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். ரோமர் 8:11 சொல்லப்பட்டதன் பிரகாரம் இந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடினால இந்த சாவுக்கு எதுவான சரீரம் நிச்சயமாகவே உயிர்ப்பிக்கப்படும் என்பது நிச்சயம். சோ நான் திரும்ப திரும்ப சொல்வதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுகிறோம்? மாய்மாலமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையின்படியே, இந்த வார்த்தையை நம்ம 100% நம்ம நம்புவோம் என்று சொன்னா, இந்த புஸ்தகத்திலே, இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டதின்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? சிக்னஸ் கடவுள்கிட்ட இருந்து வரும், கடவுள் அதை அனுமதிச்சிருக்கிறார். ஒரு சிலர் இது கடவுள் கொடுக்கல, கடவுள் அனுமதிச்சிருக்கிறாரு, இதன் ஊடாக ஒன்றை நீங்க கற்றுக்கொள்றீங்க, அதனால கடவுள் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறாங்க. அதே நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் தன்னை கொட்டும்படி சாத்தானுடைய முள் கொடுக்கப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் உனக்கு என்னுடைய கிருபை போதும் என்று சொன்னார். அதனால வியாதி இருப்பது ஓகே என்கிற மனநிலைமையில நாம் இந்த வேத புத்தகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு சிக்னஸ் வந்துச்சுன்னா ஆண்டவர் அதை நீக்குவாராங்கிற சந்தேகமும் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்க முடியும். இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்திலே ஒன்றையும் பெற முடியாது என்ற வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன? நானும் நீங்களும் வியாதியற்ற சுகமாய் இருக்க வேண்டும். அவர் ராஃபா என்கிறத நம்ம ருசி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் ஆண்டவருடைய தேவ சித்தம். நம்மளுக்கு வியாதி வராதுன்னு நான் சொல்லல, ஆனா அந்த வியாதி வந்தால் அதை விரட்டுபவர் இயேசுவாக இருக்க வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையிலே செய்து முடித்ததை நம்ம நம்பணும். நம்ம இதுல இவரு ராஜாவுக்கு ஒரு இடத்துல வியாதி வருகிற பொழுது அவர் என்ன பண்றாரு? அவர் வைத்தியர்களே தேடிட்டு இருந்தாரே தவிர இந்த வைத்தியம் பார்க்கிற நம்மளுடைய இந்த பரம வைத்தியரை அவர் தேடாமல் இந்த உலகத்துல இருக்கிற வைத்தியர்களையே தேடும் பொழுது அவருக்கு என்ன நடந்தது? மரணம் நேரிடுகிறதா இருந்தது. சோ அதே போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். பரலோக ராஜ்யத்தை
நம்புகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிற நாம் என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்தணும். இன்னைக்கு எனக்கு இந்த டயாலிசிஸ்ல நான் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில ஆண்டவர் இன்றைக்கு கிட்னி கொடுத்துட்டாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அற்புதத்தை ஆண்டவர் தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுத்து விட்டார் என்று நான் சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தரண்டை நம்புவார்கள். கர்த்தருடைய வல்லமைய, ஆமா இது சுகம் நடந்திருக்கு. நம்ம வேதத்துல படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நேரா நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு எவ்வளவு விசுவாசம் வரும், எவ்வளவு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா நான் ஒன்றை சொல்ல மாட்டேன், இந்த அற்புதத்தை கண்டா அநேகர் கர்த்தரத்துல வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா இந்த எப்படியா வேதாகமத்துல சொல்லப்படுகிறதோ மரித்தவர்கள் வந்து போய் சொன்னா கூட இந்த மனுஷங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்கலையாங்கிறது நம்ம அறிவியா நம்ம சொல்ல முடியாது. ஆனா நமக்கு ஒரு ஆசை, ஆண்டவருடைய கரத்தை நான் ருசி பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில நான் ருசி பார்க்கணும் அப்படி என்று சொல்லி நான் வந்து ஆரம்ப நாட்கள்ல நான் அப்படிதான் என்னுடைய ஜெபம் இருக்கும். அதே நேரத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். எனக்கு அந்த புரியாம சில நேரம் பித்த பிடித்தவளை போல அது எப்படி என் சரீரத்துல இருக்க முடியும், அது எப்படி என் சரீரத்துல இருக்க முடியும்? ஏசப்பா சரீரத்துல என்னுடைய வியாதி போயிடுச்சுன்னு சொன்னா என் வியாதி எப்படி என் சரீரத்துல இருக்க முடியும்? வார்த்தை தானே சொல்லுகிறது என்று சொல்லி எனக்குள்ள அப்படி நானே அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல அப்படி கேட்டுட்டே இருப்பேன். ஆனா இப்ப இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருகிற தெளிவு என்ன தெரியுமா? நம்மளுடைய நோக்கம், நம்முடைய நம்முடைய எண்ணம் எல்லாம் அவரை எப்படி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோமோ சங்கீதம் 105ல அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது, அவரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய செயல்களை நம்ம விவரிக்கிற பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் என் சரீரத்திலிருந்து வியாதியை நீக்கி போட்டார், என் சரீரத்துல வியாதி இருக்கவே முடியாது, சத்ருவானவனுக்கு என் சரீரத்துல இருப்பதற்கு இடம் இல்லை என்று முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் தேவனை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை, அந்த தேவனை சார்ந்து இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? எல்லாமே வந்து அருமையாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் வரும், நம்மளை தேடி எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் வந்தாலும், ஆனா அதனுடைய முடிவுல ஆண்டவர் அப்படியே சம்பூர்ணமாய் அவர் மகிமையாய் அந்த வாழ்க்கையில அந்த சிச்சுவேஷன்ல விளங்க பண்ணுவார். இப்ப ஈஸியா ஒண்ணு கிடைச்சிச்சு, ஈஸியா ஒண்ணு கிடைக்கல அப்படி சொன்னா அப்ப எப்படி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்? இப்ப நம்மளே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானே ஒரு சில டெஸ்டிமோனிஸ் எல்லாம் கேட்கும் பொழுது, சில ஹீலிங்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது, எப்படி இவங்க எல்லாம் வந்து ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணி வச்சு வீடியோ பண்ணுவாங்களோ, இல்ல சும்மா அப்படி சொல்லுவாங்களோ, அவங்கள பேச விட மாட்டாங்களோ, இல்ல அவங்க கொஞ்சம் வீக்னஸா இருந்தா மண்டைய கழுவி இப்படி எல்லாம் டெஸ்டிமோனிஸ் சொல்ல வைப்பாங்களோ, அப்படி எல்லாம் நானே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனா நம்ம அதை நேரா அனுபவிக்கும் பொழுது, இப்ப நான் போன வாரம் சொன்னது போல எங்க வீட்டுல அந்த ஏர் கண்டிஷன் வேலை செய்யல, எல்லாரும் வந்து செஞ்சாங்க. அப்ப நான் கேக்குறேன், கடவுளை ஏன் கடவுளை எப்ப நீங்க இவ்வளவு அழகா வேலை வைக்கிறீங்க, ஆனா அன்னைக்கு அத்தனை நாள் வந்து 2-3 நாள் வேலை செய்யாம ஐயோ வேலை செய்யலையே இப்படி நான் 5-6 தடவை எடுத்து நான் அதை கஷ்டப்பட்டதையும் நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க, ஏன் இப்ப நடக்கல, ஏன் அன்னைக்கு நடக்கல, ஏன் அன்னைக்கு அந்த எண்ணம் வரல எனக்கு அப்படின்ற பார்க்கும் பொழுது, ஏனெனில் அன்னைக்கு அந்த சம்பவங்கள் அப்படி இல்லாவிடில் எப்படி இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க? இன்னைக்கு எப்படி அது அன்னைக்கு இது ஓடவே முடியாம கஷ்டப்பட்டு இருந்ததை அன்றைக்கு அவர்கள் சாட்சிகளா இருந்தபடியினாலதான் இன்றைக்கும் அவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு அவர்கள் சாட்சியுள்ளவர்களா இருப்பாங்க. சோ நம்முடைய வாழ்க்கையில எது நடக்குதுங்கிறத நம்ம பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் கர்த்தர்ல இருக்குது. இப்போ நம்ம தாவீதை நம்ம பார்க்கிறோம். தாவீது வந்து அந்த கோலியாத்தானுடைய காரியங்கள் பெரியதா இருந்தாலும் அந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு? நிச்சயம் ஆண்டவர் என் தேவன் என்ன காப்பாற்றுவார், என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, என்னுடைய வருங்காலம் தேவனுடைய கரத்துல இருக்கு, எனக்கு என் தேவன் சொல்லி இருக்கிறார் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி எனக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று தேவன் வைத்திருக்கிற அந்த தீர்மானத்தையும் அழைப்பையும் அவன் முன்னறிந்தவனா இருந்தபடினால அங்க அவனுக்கு எந்த பயமே இல்லை. இவ்வளவு பெரிய கோலியாத்து வந்தாலும் அவருக்கு பயம் இல்லாம அதை எதிர்த்து நிற்கிற திராணியுடையவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே
அங்கே அந்த கப்பல் சேதம் ஏற்படுகையில அவர் சொல்றாரு, இல்ல நான் அங்க போய் அந்த ராஜ சமூகத்திலே நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்ப இந்த அலக்களிப்பு என்னைய ஒண்ணுமே பண்ணாது அப்படி என்று அவர் அங்கே தீர்மானமா சொல்றார். அதே போல இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும்? நம்முடைய தீர்மானம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ பேரு எத்தனையோ இந்த கோவிட்லயோ எவ்வளோ பேர் இன்னைக்கு ஒரு நாளையில எத்தனை ஒரு செகண்ட்ல எத்தனை பேர் மரிச்சு போறாங்க. ஆனா இன்றைக்கு என்னைய ஜீவனோடு வைத்திருக்கிற முகாந்தரம் உண்டு. உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு முகாந்தரம் உண்டு. இதே ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி யாருடைய இறப்பு செய்தி எல்லாம் கேட்கிற பொழுது எப்ப அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஜிம் பாடி, நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க. ஆனா பட்டுன்னு விழுந்தாங்க, பொட்டுன்னு போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம இப்படி இழுத்துக்கிட்டு இங்க இருக்க வேண்டிய காரணம் என்ன? அவங்க எல்லாம் வந்து மரிக்கும் பொழுது என்னை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த கஷ்டத்துல நான் உயிர் வாழ வேண்டியதுக்கு என்ன? அவங்களுக்கு பதிலா நீங்க என்னை எடுத்திருக்கலாமே என்று ஆண்டவருக்கு அட்வைஸ் சொல்லுகிற ஒரு எண்ணமா தான் எனக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க பார்க்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் மறிக்கல. இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற என்னையே அவர் வச்சிருக்கிறாருன்னா there is a plan and purpose. சோ அந்த பிளான் அண்ட் பர்பஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம போகிற பாடுகள் என்ன பாடா இருந்தாலும் அது பாடுகளாகவே தெரியாது. தேவச்சனமே, எப்படியாக ஸ்தேவான் கல்லாலே அடிபட்ட பொழுது தேவனுடைய அங்கே அவருடைய வெளிச்சத்தை மகிமையை காணுகிற பொழுது கல்லடிதான் ஆனாலும் அவர் கண்டது தேவனுடைய மகிமை. அவர் சந்தோஷமா இவனுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில நீங்க வைத்திருக்கிற பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம், அல்லது ஏதோ ஒண்ணு சடிதியான ஒரு துர்ச்செய்திகள் வருகிற பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? கலங்காமலும் பயப்படாமலும் நம் தேவனை நம்பி இருக்கணும். என் தேவன் இரட்டத்தனையாக என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் தேவன் என்னோடு இருக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவன் என்னோடு இருக்கிற பொழுது நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியம் அது பழுகும், பெருகும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அந்த இடத்துல மைனஸா இருந்தா கூட எனக்கு தெரியாது. எனக்கு அந்த மைனஸையும் என் தேவன் பிளஸ் ஆக்கி தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் இந்தியாவுக்கு போகல. அங்க ஒரு 35,000 கிட்ட அந்த என்ன ஏர்போர்ட்ல வந்து நான் அந்த கோல்டு கொண்டு போனதுக்காக காசு கட்ட வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு அந்த நேரத்துல எனக்கு நான் இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 22 ஹவர்ஸ் நம்ம டிராவல் பண்ணி போகும்பொழுது அங்க ஏர்போர்ட்ல அங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியில. என்னோட ஹியரிங் எய்டுல வந்து சார்ஜும் நான் பண்ணல. என்னோட ஹியரிங் எய்டும் வந்து இதாயிடுச்சு. அவங்க சொல்றதை என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. மகளையும் ஃபர்ஸ்ட் தடவை நான் கூட்டிட்டு போறேன். அப்ப எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அந்த சூழ்நிலையினால எப்படி ஹேண்டில் பண்றது? இங்கிட்ட இருந்து வெளியில இருந்து வந்துட்டீங்களான்னு போன் அடிக்கிறாங்க. அங்க பார்த்தா வைஃபையும் கிடையாது ஏர்போர்ட்ல. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் அட் தட் மூமெண்ட். ஆனா சரி கேக்குறாங்களா, ஓகே பரவாயில்ல கொடுத்துட்டு போயிடுவோம். லைக் ஆனா என்ன சொன்ன உடனேயே அந்த ஒரு மைண்டுக்குள்ள ஐயோ 35,000 கேக்குறாங்களே போகுதே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு கவலை. ஆனாலும் அந்த செகண்ட்ல நான் கவலைப்பட்டது உண்மைதான். அவங்களிடத்துல ஏதாவது நான் பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஆனா அடுத்த ஒரு வித்தின் ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல, ஓகே என் தேவன் பார்த்து கொள்வார், இந்த இடத்துக்குள்ள நான் வர்றேன், என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். 35,000 போகுதா, நான் இங்க இருந்து வரும் பொழுது 3 மடங்கா எனக்கு கடவுள் எனக்கு திருப்பி கொடுப்பாரு. அதை எப்படி கொடுப்பாரு, என்ன கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அது எனக்கு எனக்கு அந்த பணத்தை என் தேவன் பார்த்துக் கொள்வார். நான் இப்ப இந்த தேசத்துக்குள்ள நான் வந்தது சந்தோஷமா சமாதானமா என்னுடைய குடும்பத்தை பார்க்க, தங்கச்சி கல்யாணத்தை அட்டன் பண்ண. இதுதான் என்னுடைய சிந்தனையை நான் வேற எங்கேயும் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி தீர்மானிச்சுட்டு அதை அந்த நேரம் அந்த கற்ற நேரத்துல ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியே போயாச்சு. வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சும் வந்து எங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க, உடனே இல்லப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு. நான் சொன்னேன் நான் கவலைப்படல. 35,000 ரூபாய் நான் போனாலும் அதை 3 மடங்கா என் தேவன் கொடுப்பார். நான் அதை பத்தி கவலைப்படலைன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த இது நான் என்ன எதனால அப்படி சொன்னேன் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எனக்கு அதை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது இழப்பாகவே இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போ நான் நான் இப்படி எல்லாம் நான் என்னுடைய விசுவாசத்துல நான் சொல்றேன். ஆனா இங்க நான் எனக்கும் என்னோட மகளுக்கும் நாங்க டிக்கெட் போடுறோம். டிக்கெட் போட்டா 2 கார்டுல நான் போடுறேன்.
அதுல பார்த்தா என்னுடைய கார்டுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணவே இல்லை. நானும் இன்ன வரைக்கும் சரி எது வருமா, நானும் வெயிட் பண்ணுவோமா, எல்லார்கிட்டையும் சொல்றதா வேணாமா. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னுடைய டிக்கெட் வந்து சார்ஜே பண்ணப்படல. நான் கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல எல்லாம் ஓகே, எல்லாமே சார்ஜ் பண்ணியாச்சு, நாங்க டிக்கெட் இஷ்யூ பண்ணியாச்சு. ஆனா என் கார்டுல டிக்கெட் காசு போகவே இல்லை. ஹல்லேலூயா. சோ நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எனக்கு ஒரு இது வந்தது. நான் ஊருக்கு போறதுக்கு நான் யதார்த்தமா நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கூட்டத்துல நீங்க ஒரு ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சா கூட நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும், ஆண்டவரே ஒரு தடவையாவது பிசினஸ் கிளாஸ்ல எனக்கு நீங்க ஃப்ரீயா கூட்டு போனோம் ஆண்டவரே. இப்படிதான் என் மைண்ட்ல இருந்துச்சே தவிர டிக்கெட் ஃப்ரீயா கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும். நாம் தேவனுடைய கரத்தை நம்ம மட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒண்ணும் மறைக்கல. நான் உடனே அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், இல்லைங்க எல்லாமே எல்லாமே நாங்க பண்ணியாச்சு, எல்லாமே ரெக்கார்டு ஓகேனால தான் நாங்க உங்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணோம். பிரைஸ் காட். எப்படியாகும் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம கஷ்டத்தின் பாடுகள்ல போகும் பொழுது அந்த நஷ்டத்தை நம்ம பார்க்காம இந்த நஷ்டத்தை நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற என் தேவன் உண்டென்று அவருடைய நாமத்தை நம்ம பிரசித்திப்படுத்தும் பொழுது, அவருடைய செய்கையை ஜனங்களுக்குள்ள பிரசித்திப்படுத்தும் பொழுது, இதோ எங்க வீட்டுல அவங்க சொன்னும் பொழுது, இல்ல நான் 3 மடங்கா என் தேவன் கொடுப்பார். அது என்ன கொடுப்பாரு, ஏன் சொன்னேன், எப்படி சொன்னேன் எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னுடைய விசுவாசத்துல என் தேவன் என்னுடைய குறைபட மாட்டாரு, என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு தேவனைய முழு இருதயத்தோட நம்ம சார்ந்து இருக்கிற பொழுது நிச்சயமாவே தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். தேவச்சனமே, இதோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருக்குதோ, அல்லது இது கஷ்டம் வழியே இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய அந்த செட்டைகளுக்குள்ள ஓடி வந்துருங்க. இன்னைக்கு அவருடைய செட்டைகளுக்குள்ள ஓடி வந்துருங்க. அப்ப இது எப்படிப்பா முடியும்? ஒரு டிக்கெட்டை எப்படி நீங்க ஃப்ரீயா கொடுக்க முடியும்? அவங்க மாமனா மச்சானா இல்ல தெரிஞ்சவங்களா, ஒருத்தருமே இல்ல, ஒரு ஏஜென்ட் அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம வந்து பொய்யும் சொல்லல, அவங்க கிட்ட போயும் கேட்டாச்சு, அவங்க எல்லாமே ரெடியா இருக்க சொல்றாங்க. ஆனா நம்முடைய கார்டுல சார்ஜ் பண்ணப்படல. ஐ டோன்ட் நோ வை. ஒன்லி காட் நோஸ். நம்ம அவரை சிறு பிள்ளைய போல நம்பும் பொழுது அநேக அற்புதங்களை செய்வார். அநேக அற்புதங்களை அவர் வந்து செய்து கொண்டே இருப்பார். அவரால் அற்புதங்களை செய்யாம இருக்கவே முடியாது. இப்ப எப்படி ஒரு மனுஷனால சுவாசிக்காம அவன் இருக்க முடியாதோ அதே போல தேவனை நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றி தெரிந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க என்ன வியாதியில இருந்தாலும் சரி, நீங்க ஒண்ணு மாத்திரம் நம்பணும், ஆண்டவர் அவருடைய தழும்புகளினாலே நம்ம என்ன பண்ணோம், சுகமானோம், நம்ம விடுதலையானோம், நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஜீவனுள்ள வித்தினால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்பணும். எனக்குள்ள ஓடுகிறது தேவனுடைய ரத்தம்னு நம்பணும். நான் மாமிச சித்தத்தின்படி பிறவாமல் நான் தேவ சித்தத்தின்படி நான் பிறந்திருக்கிறேன். இதோ என்னுடைய முற்பிதாக்களுடைய ரத்தத்திற்குள்ளே எவ்வளவு கோபம், எரிச்சல், பொறாம அதுக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் கூட இந்த ரத்தத்தை எல்லாம் சுத்திகரித்து தேவனுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறது, தேவனுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுகிறது, தேவனுடைய ரத்தம். இதோ நாம் போன முறை நம்ம வாசித்தோம் இல்லையா, அவர் 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு ஒரு பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நான் அது என்ன லாக்குள்ள இருக்கட்டும், அவர் அந்த லாக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த நம்மளுக்கு ஐயோ இந்த சிஆர்ஏல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதை எப்படி டீல் பண்றது, இந்த கனடா சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்குதே, இதுல நான் மாட்டப்பட்டு இருக்கிறேன்னே, இதுல இருந்து நான் எப்படி வருவேன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்கன்னா, இந்த அந்த லாவை இயக்கிறவருடைய ராஜாக்களுடைய இருதயத்தை தேவனுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். சோ தேவன் தம்முடைய கரத்துல அவர் வைத்திருக்கிறபடினால அவர் சகலத்தையும் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இதோ நீங்க ஒரு வேலையை தேடிக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களோட ஃபீல்டுல ஆண்டவர் வேலையை கொடுக்க அவர் போதுமானவராய் இருப்பார். அவர் செய்வார். The shortest point is என் தேவன் பார்த்து கொள்வார்.
நம்ம ஒரு பழமொழி எடுப்பாங்க, அது என்னது, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தணும்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய இதனால நம்ம செய்யறதை விட என் தேவன் செய்வார். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் யாரையும் பார்க்கல ஆக்சுவலி. இவங்க அந்த ஹால்டாசன் அவங்களுடைய மீட்டிங்ல அதுல ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு. இட் வாஸ் லைக், எனக்கு அது ரொம்ப ரெவலேஷனா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம எல்லாம் அவருடைய கரத்துல, நம்ம எல்லாம் சொல்றோம், நம்ம குயவன் கையில் களிமண்ணா நான் இருக்கேன், ஆண்டவரே நீர் என்னை வணைந்து கொள்ளும் அப்படின்னு எவ்வளவு அழகா நம்ம பாடுறோம். நம்மளும் களிமண்ணுங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா ரியலா நீங்க இன்றைக்கு அந்த களிமண்ணோட நேச்சரை, நீங்க இந்த இதுல களிமண்ணோட நேச்சரை கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாருங்க. இந்த களிமண் என்ன செய்யும், இந்த களிமண்ணோட இதனுடைய இது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ரெவலேஷன் எனக்கு அப்படியே வந்த உடனே அவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருந்தது. என்னன்னா, அந்த களிமண்ணு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அந்த குயவன் கைக்குள்ள அடங்கி அந்த வீல்ல உட்கார்ந்து இருந்தா போதும். இன்னைக்கு உங்களுடைய இந்த வாழ்க்கை சக்கரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஷட்டுன்னு உட்கார்ந்து கொள்ளுங்க. அந்த குயவன் கையில நீங்க உட்கார்ந்து, எது நடந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன், எது நடந்தாலும் நான் செய்ய மாட்டேன், அவர் தான் என்ன தூக்கணும், அவர் தான் என்ன விடுதலை செய்யணும். அது எத்தனை $1,000,000 உங்களுக்கு லோனா இருக்கட்டும், எத்தனை உங்களுக்கு என்ன ஒரு கழுத்தை நெரிக்கிற ஒரு காரியமா இருக்கட்டும், வேலை இடத்துல பிரச்சனையா இருக்கட்டும், வீட்டுல பிரச்சனையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் இதற்கு என் தேவன் தான் சொல்யூஷன் என்று அவருடைய சமூகத்துல நான் உட்கார்ந்துப்பேன். ஏன்னா நான் களிமண்ணு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னை அவர்தான் ஒரு சப்பானி பிள்ளை போல, ஒரு மக்கு பிள்ளைய போல, ஒரு மங்காணி ஆடை போல, ஒரு எசக்கார் கழுதைய போல அவருடைய சமூகத்துல, அவருடைய மடியில நாம் இருக்கிற பொழுது, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிற பொழுது, நம்முடைய இந்த எதை நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே ஆர்ப்பரித்து கெம்பீரித்து, இதோ என் நடுவிலே அவர் வாசம் செய்கிறார், சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, அவர் உன் நடுவிலே மகிமை உள்ளவராய் வெற்றி சிறக்கிறார் என்கிற வார்த்தையின்படியே, இதோ நமக்குள்ள அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட அப்படியே எதுவும் செய்யாதீங்க. அது எப்படி சிஸ்டர், நம்மளால எதுவும் செய்யாம இருக்க முடியுமா? எந்திரிக்காம இப்படி நீங்க விவாதம் பண்ணுவதற்கு நான் வரல, நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். உங்களுக்கு நீங்க விவாதம் பண்ணுகிறதுல உங்களுக்கு சந்தோஷம் உண்டானால் நீங்க விவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ எம் நாட் ஹியர். நீங்க விவாதத்துக்கு நான் நீங்க பொருள் சொல்ல வரல, உங்களுடைய கஷ்டத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீங்க அன்லெஸ் தேவ வார்த்தையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாட்டே, நீங்க என்னதான் நீங்க ரேடியோல கேட்டாலும், என்னதான் யூடியூப்ல கேட்டாலும் தேவனை நேசிக்க முடியாது. தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க நேசிக்காத வர நீங்க தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு, என்னது முழு இருதயம், என்ன முழு பலன்னு சொன்னா அவரையே சார்ந்து இருக்கிறது, நான் ஒன்றும் இல்லை என்கிற அந்த தாழ்மை. இதோ அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருக்கு முள்ளு இருக்குது என்கிறத மாத்திரம் நீங்க கற்றுக்கொள்ளாம, அந்த முள்ளு எதுக்கு இருந்ததுன்னு அவர் சொல்றாரு, தனக்குள்ள ஒரு பெருமை வந்து விடாதபடி அதை எனக்கு கொட்டுகிற சாத்தான் கொடுத்த முள்ளாய் இருக்குன்னு சொல்றாரு. அதே போல இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சா இந்த பெருமை எங்கிட்ட இருந்து வரும். ஆனா பிசாசானவன் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்குள்ள பெருமையை கொண்டு வரக்கூடும். ஆனாலும் நான் ஒன்றுமே இல்லை என்று களிமண் என்று நீங்கள் நினைவு கூறுகிற பொழுது, நீங்க அவருடைய செட்டைகளிலே மறைந்து இருக்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உயர பறக்க செய்கிறவராய் இருக்கிறார், உங்கள் தலையில உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அங்கே கர்த்தர் உங்களுக்கு அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுதும் கூட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அதே போல ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க என்னோடு கூட ஒரு மனமா இருங்க. நம் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், அவ்வளவுதான். அவர் அதிசயத்தை செய்கிறவர் என்கிறத மாத்திரம் நம்பிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா.
தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில இந்த சத்தியத்தை கேட்ட யாவருக்குள்ளும் அப்பா நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் காட் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை என்ஜாய் பண்ணட்டும் அப்பா. அந்த ஜோயி லைஃபை என்ஜாய் பண்ணட்டும் டாடி காட். இதோ இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற தடைகள் ஆண்டவரே, இதோ உங்களை விசுவாசிக்க முடியாமல் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மேட்டிமையின் ஆவிகள், எல்லா பெருமையின் ஆவிகள் ஆண்டவரே எங்களை விட்டு அகன்று போகட்டும் என்று கேட்கிறோம். இதோ இந்த வேளையில நாங்க களிமண் என்கிறத நாங்க உணர்ந்து இதோ நாங்க உங்க கரத்துக்குள்ள நாங்க எங்களை அடக்கி கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியானவரே எங்க வாழ்க்கையில நீங்களே அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே எங்க சுய பலம் அல்ல, சுய ஞானம் அல்ல, இந்த கூகுள் நாலேஜ் அல்ல டாடி காட். இதோ நாங்க எங்களுக்கு ஞானமாய் இருக்கிற உண்மையே சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் அப்பா வாழ்க்கையில என்ன பிரச்சனையில போனாலும் டாடி காட், வாட் எவர் த சிச்சுவேஷன் தே ஆர் கோயிங் த்ரூ டாடி காட், இன்றைக்கு உடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யட்டும். இன்றைக்கு உடைய வலதுகரம் ஜனங்களை விடுதலை செய்யட்டும். இதுவரை உங்களை பார்க்காத ஒரு கோணத்துல இதோ என் தேவன் எனக்கு என்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அவரே எனக்கு விடுதலை தருகிறவர், விடுதலை நாயகன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தை நான் கேட்டு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வெளிச்சம் அவர்களுக்குள்ள பரவட்டும், பாயட்டும். இருளாய் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே பூட்டின கதவுக்குள்ளே சென்று சமாதானம் என்று சொன்னவர் ஜனங்களுக்குள்ளே சமாதானத்தை தருவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இதை கேட்ட யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ இவர்கள் யாவரும் வியாதிக்கு ஆண்டவரே வியாதிக்கு ஆண்டவரே விலக்கப்பட்டவர்கள் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வியாதி படுக்கையை நீங்கள் மாற்றி போடுகிறவர்கள் என்பதை உணரட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ வியாதியை வார்த்தையினாலே துரத்துகிற ஒரு கூட்டம் என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் கட்டுக்களோடு இனி இருக்க முடியாது, வியாதிகளோடு இருக்க முடியாது. இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக என்று நான் கட்டளை இடுகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இதோ ஆண்டவரே பார்வை அடைய முடியாமல் ஆண்டவரே இதோ பிறவி கூட்டருடைய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ ஆண்டவரே இந்த சரீரத்துல இருக்கிற கைகால் வலிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்தபடியினாலே இவருடைய சரீரத்திலே இருக்க முடியாது என்று நான் கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே. உன்னதத்து பலன் ஆண்டவரே இதோ உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் பரவி பாயட்டும். இதோ நச்சங்கள் ஆண்டவரே இதோ அது போகிற இடங்களில் எல்லாம் அப்பா இதோ மச்சங்கள் உயிர் உடையட்டும் சுவாமி. ஆண்டவரே நீங்க அப்படியே செய்யறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகள் ஆவியான வெளிப்படுத்தினார். விசுவாசத்துல ஜெயம் எடுத்த விதத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆமென். சங்கீதம் 103 சங்கீதத்தில இருந்து 3 வசனத்தில் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினால் ரக்கங்களை முடிசுட்டு அருமையினால் கிரியன் வாயை திருப்தியாக்க அருமையான வார்த்தைகள். நிச்சயமாக எங்களுடைய குயவன் அவர் களிமண். நாங்கள் அந்த களிமண் எப்படி இருக்க வேண்டும், இருந்தால் என்ன நடக்கும் என்றதை முற்று முழுதுமாய் நீங்க சரணடைந்து விட வேண்டும் என்பதை வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நல்ல வெளிப்படுத்தி உங்களோட சாட்சியின் வாழ்க்கையை கொடுத்தீர்கள். அருமையான சாட்சி, அருமையான வார்த்தை, ஆழமான சத்தியம், வெளிப்பாடுகள் ஆவியான கற்றுக் கொடுத்தார். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியர்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமென். 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 தேங்க்யூ.